சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சிறையில் அடைக்கப்படுவாரா என்பதுதான் இப்போது சர்வதேச ரீதியில் அனைவரும் எழுப்பும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. கட்டார் கேட் ஊழல் தொடர்பில் நெதன்யாகு லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் நெதன்யாகுவின் பொறுப்பு கூறல் என்ன என்பது தொடர்பில் இஸ்ரேலின் ஜனநாயக கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்போது இஸ்ரேல் எங்கும் போர்க்கோலம் பூண்டுள்ளது. டெல் அவிவ் பிரதேசமே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப்பிழம்பு போராட்டம் காசாவை இஸ்ரேல் இடுகாடாக மாற்றுவதை நிறுத்த வேண்டும் எனவும் பணைய கைதிகள் கொல்லப்படும் அச்சம் காணப்படுவதாகவும் தெரிவித்து காசா மீதான இஸ்ரேலின் கொடூர போரை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மக்கள். இதற்கிடையில் தான் இந்த கட்டார் கேட் ஊழல் விவகாரம் மிகப்பெரிய சுருக்கு கயிறாக மாறியுள்ளது நெதன்யாகுவிற்கு. நெதன்யாகு கட்டாருடன் நிதி உறவுகளை பேணி வருகிறார் என்ற குற்றச்சாட்டிற்கு அவர் மீண்டும் மறுப்பு தெரிவித்து வருகிறார். இவ்வாறான நிலையில் தான் கட்டார் கேட் விவகாரம் தற்போது புதிய வேகத்தை பெற்று வருகிறது. இவ்வாறான நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் நெதன்யாகு அமைதி காத்து வருகிறார். அது மாத்திரமின்றி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு துணையாக ட்ரம்பை அழைக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்னர் ஈரானுடன் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நெதன்யாகு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணையின் போது அவர் ட்ரம்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ட்ரம்ப் தற்போது யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, எனவே சற்று காலம் பொறுத்திருந்து இந்த விடயங்கள் தொடர்பில் பார்ப்போம் என தெரிவித்திருந்தார் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் நெதன்யாகுவின் களத்திற்கு ஒரு சுருக்கு கயிறாக வந்துள்ளது இந்த கட்டார் கேட் ஊழல். இந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்ட போது நெதன்யாகுவின் வங்கி கணக்குகளை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும், கட்டாரில் இருந்து நிதியை பெறும்போது அவர் ஊழல் செய்தாரா என்பது தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும் என இஸ்ரேலின் ஜனநாயக கட்சியின் தலைவர் யாயர் கோலன் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறாக தற்போது இஸ்ரேல் அரசியலில் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது இஸ்ரேலின் எதிர்க்கட்சி மிக பலமாக இருக்கிறது. அவர்கள் மக்களிடம் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தால் 80% மக்கள் ஒன்று கூடுவார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேலின் எதிரணி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. தொங்கு நாடாளுமன்ற செயல்பாடுகளில் தற்போது நெதன்யாகு இருப்பதால் தான் அவர் தன்னிச்சையாக மிலேச்சத்தனமாக காரியங்களை முன்னெடுத்து செல்கிறார். வலதுசாரிகளால் தாம் நினைத்தவாறு இனவாதிகளுடன் கூட்டணி அமைத்து எதேச்சதிகாரத்துடன் செயல்பட்டு வருகிறார். ஆனால் நெதன்யாகுவின் ஆலோசகர்கள் கட்டாரில் இருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னைய குற்றச்சாட்டுகள் தான் தற்போதும் அவரை சுற்றி வருகின்றன. ஆனால் அதை நியாயப்படுத்தும் வகையில் நெதன்யாகு ஒரு கருத்தை கூறுகிறார். தற்போது அதாவது ஹமாஸின் அதிகாரத்தை உருவாக்க கட்டார் பணம் பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாக கூறியுள்ளார். அவர் கூறுவதை மேலோட்டமாக பார்க்கும்போது சரியாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் ஆரம்பத்தில் ஹமாஸ் அரசாங்கத்தை இயக்குவதற்கு கட்டாரில் இருந்துதான் பணம் அனுப்பப்பட்டது. தேவலை, மின்சாரம், தண்ணீர் மற்றும் தொலைத்தொடர்பு என்பவற்றை இஸ்ரேல் வழங்கியது. ஆனால் ஹமாஸ் அரசாங்கத்திற்கு இஸ்ரேல் வழங்கிய மின்சாரம், தண்ணீர், தொலைத்தொடர்பு என்பவற்றிற்கு கட்டார் தான் இஸ்ரேலுக்கு பணம் வழங்கியது. ஆனால் அந்த பணம் ஹமாஸ் போராளிகளை வளர்ப்பதற்காக அல்ல, காசாவை நிர்வகிப்பதற்காக வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி தற்போதும் காசாவின் அலுவலகர்களுக்கு கட்டாரில் இருந்துதான் சம்பளம் வழங்கப்படுகிறது. இது ஒரு ரகசிய செயல்பாடு அல்ல, பலரும் அறிந்த விடயம்தான். எனவே தாம் லஞ்சம் பெறவில்லை, அதிகாரப்பூர்வமாக காசாவை நிர்வகிப்பதற்கு தான் பணம் பெற்றுக்கொண்டோம் என நெதன்யாகுவின் ஆலோசகர்கள் இஸ்ரேல் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கட்டாருடனான தொடர்புகள் அம்பலமானதன் பின்னர் நெதன்யாகுவின் வங்கி கணக்குகள் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என இஸ்ரேல் டைம்ஸ் செய்தித்தாளில் ஜனநாயக கட்சி தலைவர் கருத்து தெரிவித்திருந்தார். நெதன்யாகுவின் ஆட்சி காலமான 2018 முதல் 2023 வரை இஸ்ரேல் பல மில்லியன் கணக்கான டாலரை பயணப்பையில் அடைத்து காசாவிற்கு இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. அப்படி இஸ்ரேல் ஊடாக கட்டார் காசாவை நிர்வகித்தது. இஸ்ரேல் அவ்வாறு பணம் வழங்கவில்லை என்றால் காசாவிற்கு பணம் போகாது. ஆனாலும் இஸ்ரேலின் இந்த செயல்பாடு ஹமாஸுடனான சமாதானத்தை பலவீனமாக்கியுள்ளது என இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தெரிவித்து வருகிறது. இவ்வாறான நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சேனல் 12 என்ற இஸ்ரேலிய ஊடகத்தில் நெதன்யாகுவும் அவரின் ஆலோசகர்களும் கட்டாரில் இருந்து பணம் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ளனர். அதாவது கட்டார் ஹமாஸை நிர்வகிப்பதற்கு பணம் கொடுக்கிறது, அதனை காசாவிற்கு அனுப்பி நெதன்யாகு உதவி செய்திருக்கிறார் என்பது போன்ற வகையில் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதில் ஹமாஸ் அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்காக இஸ்ரேல் ஊடாக கட்டார் காசாவுக்கு பணம் அனுப்பியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நெதன்யாகுவிற்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதுதான் இப்போது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அதனையடுத்து பிப்ரவரி
மாத இறுதியில் ஊழல் எதிர்ப்பு பிரிவு காவல்துறை இது தொடர்பாக விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதன் காரணமாக இந்த விவகாரம் இஸ்ரேலில் பெரும் அரசியல் நெருக்கடியாக மாறியது. அதன்போது நெதன்யாகுவிற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் ஆரம்பித்திருந்தன. நெதன்யாகு கட்டாரிடமிருந்து லஞ்சம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டு இப்போது 2025ஆம் ஆண்டு கட்டார் கேட் என்ற விடயம் இஸ்ரேலிய ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமின்றி சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது நெதன்யாகுவின் நேரடி ஊழலே எனவும் இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இல்லை எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது இந்த விவகாரம் ஆளும் கூட்டணிக்குள் பெரும் உடைவை ஏற்படுத்தியுள்ளதோடு நெதன்யாகுவிற்கும் ஒரு கரும்புள்ளியாக மாறியுள்ளதால் இப்போது அவர் தான் கட்டாரிடமிருந்து எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் தாம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என தன் மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருக்கிறார். அவர் இவ்வாறு நிராகரிப்பதன் பின்னணி வேறு ஒன்றுமில்லை. அவருக்கே நன்றாக தெரியும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர் நிச்சயமாக சிறையில் அடைக்கப்படுவார். ஏனெனில் தற்போது எதிரணி மட்டுமல்லாமல் ஆளும் தரப்பில் இருக்கும் சிலர் மற்றும் கூட்டணியில் இருப்பவர்களும் இவரை சிறையில் அடைக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே சிறையில் அடைக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் நெதன்யாகுவிற்கு எழுந்துள்ள நிலையில் தற்போது அந்த குற்றச்சாட்டை தனது தலைமையில் அதிருப்தி அடைந்துள்ளவர்களின் தாக்குதல் என்று கூறி வருகிறார். இவ்வாறான நிலையில் ட்ரம்ப் தனது கூட்டாளியான பெஞ்சமின் நெதன்யாகு மீதான நீண்ட ஊழல் விசாரணை ஒரு சூனிய வேட்டை என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இஸ்ரேலை காப்பாற்றியது அமெரிக்காதான், இப்போது நெதன்யாகுவை காப்பாற்றுவது அமெரிக்காதான் என்று ட்ரம்ப் கூறினார். ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் இஸ்ரேலிய பிரதமரானார் நெதன்யாகு. அவர் மீதான குற்றச்சாட்டுகளை அபத்தத்தின் கடல் என்று விமர்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.